டே அருண், சீக்கிரம் இந்த ஸ்டாக்கை பாடுறா. இன்னைக்கு மார்னிங் கேப் அப் ஆகி 15% மேலே போயிட்டு இருக்கு. எல்லா நியூஸ் சேனல்லையும் இதான் மல்டி ஃபேக்கர்னு கத்துறாங்க. வாட்ஸ்அப் குரூப்ல எல்லாரும் என்ட்ரி கொடுத்துட்டாங்க. நாமளும் ஒரு கை பார்த்துடலாமா? நிதானமா இரு வினோத். சாட் பாத்தியா? விலை ஏறுது சரி, ஆனா வால்யூம் சப்போர்ட் பண்ணலையே. உள்ள போறது முக்கியம் இல்ல, அங்கிருந்து வெளியே வர முடியுமான்னு யோசிச்சியா? வினோத், என்னடா நீ எப்பவும் இப்படியே யோசிச்சுட்டு இருப்ப? நம்ம ரமேஷை பாரு, போன மாசம் ஒரு பென்னி ஸ்டாக்ல போட்டு இப்போ அவன் போர்ட்ஃபோலியோ டபுள் ஆயிடுச்சு. நாம மட்டும் இன்னும் அதே இடத்துல நிக்கிற மாதிரி இருக்கு. ஈக்விட்டியில பணம் சம்பாதிக்க வேகம் தேவையில்லை, தெளிவுதான் மூலதனம்னு. ஆரம்பத்துல நானும் உன்ன மாதிரி மத்தவன் போர்ட்ஃபோலியோவை பார்த்து பயந்து நஷ்டப்பட்டவன் தான். ஆனா ஒன்னு புரிஞ்சுக்கோ, மத்தவனோட லாபத்தை உன் நஷ்டத்தோட ஒப்பிடாதே. ஆனா இந்த மாதிரி வாய்ப்பு அடிக்கடி வராதே அருண். மிஸ் பண்ணிட்டா லைஃபே மிஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் வருதுடா. அதுக்கு பேரு தான் ஃபோமோ. ஈக்விட்டிய லாட்ரி சீட்டா பார்க்காதே, ஒரு பிசினஸோட பார்ட்னரா பாரு. அந்த கம்பெனி என்ன பண்ணுது, கேஷ் ஃப்ளோ இருக்கா, மேனேஜ்மெண்ட் நம்பகமானதா, இதெல்லாம் பார்க்காம போடுற பணம் சூதாட்டம் தான். மார்க்கெட் ஏறுறப்ப வர்ற லாபத்தை விட மார்க்கெட் சரியும் போது உன்னால நிம்மதியா தூங்க முடியுதான்னு பாரு. நான் வாங்குற ஸ்டாக்ஸ் எல்லாம் வாலட்டிலிட்டியில உருவானது இல்ல, அந்த பிசினஸ் மேல எனக்கு இருக்கிற நம்பிக்கையில உருவானது. கரெக்ஷன் வரும்போது மத்தவங்க பயப்படுவாங்க, நான் அதை ஒரு வாய்ப்பா பார்ப்பேன். ஆமாடா ரமேஷ், இப்ப அந்த ஸ்டாக் விழுந்ததும் ரொம்ப டென்ஷனா இருக்கான். ஆனா நீ எப்பவும் அமைதியா இருக்க. அதான் விஷயம். மார்க்கெட்டை வெல்றதுங்கிறது மத்தவங்கள முந்துறது இல்ல, உன்னோட ப்ரோசஸை மீறாம நடக்கிறது தான். ஒப்பீடு செய்யாதே, உன் போர்ட்ஃபோலியோவை முன்னேற்றம் செய். நேரம் கொடுத்தா ஈக்விட்டி உன்னை செல்வந்தனக்கா முயற்சி செய்யும். புரியுதுடா. இனிமே டிப்ஸ் கேட்டு ஓடுறதை விட ஒரு பிசினஸை படிக்க கத்துக்கிறேன். இன்னைக்கு இந்த ஸ்டாக் வேணாம், நாம நிதானமாவே போவோம். இந்த ஸ்டோரி நான் சொல்றதுக்கு ரீசன், இந்த டிப் சரியா இந்த ஸ்டாக் போகுமான்னு ஓடுற மனசுக்கு ஒரு சின்ன பாஸ் கொடுக்கதான். மார்க்கெட் ஒன்னு ரிச் ஆக்கும், ஆனா அதுக்கு முன்னாடி ஸ்லோ யோசிக்க கத்துக்கொடும். இந்த எண்டிங்ல ப்ராஃபிட் செலிப்ரேஷன் இல்ல, நாய்ஸ் இல்லான ஒரு நிம்மதி இருக்கு. இந்த மாதிரி அவேர்னஸ் வீடியோஸ்க்கு என்ரிச் மணி மதுரை பிரான்ச்சை ஃபாலோ பண்ணுங்க. என்னன்னா ரியல் இன்வெஸ்டிங்ல ஆப்பர்ச்சுனிட்டி நாளும் வரும், ரெடி இல்லனா அது கண்ணுக்கே தெரியாது. கமெண்ட்ல இருக்கு, ஃபாலோ பண்ணுங்க.